பாகிஸ்தானோட எந்த ஒரு இடத்தையும் குறி வச்சு இந்தியாவால தாக்க முடியும் அப்படின்னு நம்ம நாட்டோட ராணுவ வான் பாதுகாப்பு இயக்குனர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் நம்மளோட தாக்குதல் எல்லைக்குள்ள தான் இருக்குது. நடந்து முடிந்த தாக்குதல் சம்பவத்துல கதி கலங்கி போன பாகிஸ்தான் தனது ராணுவ தலைமையகத்தை இனிமே ராவன்பிடியிலிருந்து கைஃபர் பகந்துவா போன்ற ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வான் பாதுகாப்பு இயக்குனரான லெப்டினன்ட் ஜெனரல் அப்படி மாற்றினாலும் அந்த பகுதியிலேயும் நம்மளோட தாக்குதல் எல்லைக்குள்ளதான் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானோட உட்பகுதி முழுவதும் சென்று தாக்குவதற்கு ஏற்ப இந்தியா கிட்ட போதுமான ஆயுதங்கள் கையிருப்புல இருக்குது. எனவே எல்லையிலிருந்து அகன்ற பகுதி அல்லது குறுகிய பகுதி அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி, அது நம்மளோட தாக்குதல் எல்லைக்குள்ளதான் இருக்குது. தேவைப்பட்டா பாகிஸ்தானோட எந்த பகுதியிலையும் தாக்குதல் நடத்த நமது ஆயுதப்படைகள் எந்த நிலையிலையும் தயாரா இருக்கு அப்படின்னு அவர் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. உள்நாட்டு தொழில்நுட்பத்துல மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்துது. நீண்ட தொலைவு ட்ரோன்கள், ஏவுகணைகள் உள்ளிட்ட அனைத்தும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில முக்கிய பங்கு வகிச்சது. நாட்டையும் அதன் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட ஆயுதப்படைகளுக்கு இருக்கு. நம்மளோட இறையாண்மை மற்றும் மக்களை பாதுகாப்பது எங்களோட வேலை, கடமை அப்படின்னும், பாகிஸ்தான் தாக்குதலில் இருந்து நமது நாட்டை எங்களால் பாதுகாக்க முடிகிறது அப்படின்னு நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில இந்த தாக்குதலை முறியடிச்சிருக்கோம். இதனால ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்ல, நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் நமது ராணுவத்தை நினைச்சு பெருமிதம் கொள்றாங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானோடனான போர்ல ட்ரோன்கள் பயன்பாடு முக்கிய பங்கு வகித்தது. துருக்கி மற்றும் சீன நாட்டோட ட்ரோன்கள் பாகிஸ்தான் கிட்ட அதிகம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது போலவே பாகிஸ்தான் அதிக அளவுல ட்ரோன்களை பயன்படுத்தியது. இதுல முதல்ல விலை மலிவான ட்ரோன்களை அதிக எண்ணிக்கையில குறைந்த உயரத்துல அந்த நாடு அனுப்புனது. அந்த தாக்குதல்ல முயற்சி அனைத்தும் முறியடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ராணுவ வான் பாதுகாப்புத்துறை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் தெரிவிச்சிருக்காரு.